வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு அண்ணன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட ஒரு படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ யார் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா சுதா கும்பரோட டைரக்ஷனில், எஸ்கேயோட நடிப்பில், அப்புறம் ஜெய ரவி மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். 3, 2, 1. ஓகே, ஸ்டார்ட் அண்ட் நாட் சர்ச். எம்ஜிஆர் பாட்டு. ஒன்ஸ் அப்பான் a time I tried. Okay. அதர்வா. ஸ்ரீலீலா. ஓகே. ஜெயரவி. ரவி மோகன். சாரி. சிவகார்த்திகேயன் வேற மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருக்குது. எடிட்டிங் வேற லெவலாக இருக்குது. டு நாட் டச் ஸ்டூடெண்ட் வேற லெவல் கைஸ். பராசக்தி படத்து பேர் பராசக்தி. ஓகே. வேறு மாதிரி கைஸ். ஸோ மக்களை பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே ஒரு எப்பிக்கான ட்ரெயிலர் தான் சொல்லுவேன். ஒரு பீரியாட்டிக் ஃபிலிமாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு உண்மை சம்மந்தத்தை ஒட்டி தான் இந்த ஒரு கதைக்களமாக அவரப்போது, அதுவும் காலேஜ் சம்மந்தப்பட்ட கதைக்களமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பராசக்தி பழைய சிவாஜி திரைப்படம். ஸோ அதை டைட்டிலாக இந்த ஒரு படத்துக்கு வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் வெயிட்டேஜ் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் அது மட்டும் இல்லாமல் ரவி மோகன், நம்ம ரவி அண்ணனோட கேரக்டர் வில்லனோட கேரக்டராக இருக்குது. ஸோ சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க, அப்புறம் அதர்வா, ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. ஸோ பாப்போம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சூர்யா சார் நடிக்க வேண்டியது சிவகார்த்திகேயன் நடிக்கிறதா இருந்துச்சு. பட் பரவாயில்ல, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சினிமாட்டோகிராஃபி வசனம் எழுதுனவங்களும் நல்லாவே எழுதியிருக்காங்க சொல்லலாம். உண்மையிலேயே அந்த மேக்கிங் வாய்ஸ் வேறு லெவலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பீக்கான ஒரு மூவியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் வெயிட் பண்ணுறேன் இந்த ஒரு படத்துக்காக. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலாக இருந்துச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ அத்துடன் நன்றி, வணக்கம் மக்கள்.